ஊடக நண்பர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் 2 வியாழக்கிழமையை 2-3 வியாழக்கிழமை தவற விட்டுவிட்டோம். உங்களை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, நீங்கள் இன்னும் நிறைய கேள்வி கேட்கலையே என்ற வருத்தம், கொஞ்சம் கேள்வி 1-2 கேள்வி கேட்டு போயிட்டீங்களே அப்படின்ற வருத்தம் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஏற்படுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை இல்லை, இது திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமையிலே ஊடக நண்பர்களை பார்ப்பதிலே எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த கூட்டம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதாவது 1980 வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 20/6/80 ஆக இத்தனை வருடங்களாக இந்த சங்கம், வன்னியர் சங்கம், வன்னிய மக்களுக்காக தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் செய்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறோம். 10.5 அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு நான் அந்த மாநாட்டிலே, மாமல்லபுரம் மாநாட்டிலே சொன்ன மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை 10.5 கொடுக்கவில்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும். அதனாலே அப்படி கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. 10.5 அறிவித்த விட வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது இந்த வன்னியர் சங்கம் தொடங்கிய போது முதல் மாநாடு கருங்கல்பாளையம், ஈரோடு கருங்கல்பாளையம், ஈரோடு கருங்கல்பாளையத்தில், 2வது மாநாடு மேட்டூர். 2வது மாநாட்டிலே மேட்டூரிலே ஒரு ரதம் செய்து அந்த ரதத்தில் மறைந்த பெருந்தலைவர் SS ராமசாமி படையாச்சார் அவர்களை உட்கார வைத்து அவர் சொன்னார், நீ என் பக்கத்தில் உட்காருன்னார். நான் உட்கார மாட்டேன். அவரை உட்கார வச்சு 14 கிலோமீட்டர் நடந்தே போனேன். அப்பொழுது 14 கிலோமீட்டர் நடந்தே சொல்ல போனால் அவர் நான் இந்த ரயத்தில் உட்கார வச்சு இழுத்து போனேன்னு சொல்லுவான். வேறு பாஷையில் சொல்லணும்னா, வேறு மொழியில் சொல்லணும்னா, அந்த அளவுக்கு அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ கூட்டம். அப்பொழுது கருங்கல்பாளையத்திலேயும் சரி, மேட்டூர்லேயும் சரி. ஆக அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த வன்னியர் சங்கம் தொடர்ந்து எந்தவித பிசிறும் இல்லாமல், அதாவது சொல்லுவார்கள், சங்கம் என்று சொன்னால் கிராமத்தில் சொல்லுவார்கள் சங்கமமாவது. சங்கம் என்று சொன்னால் சங்கமமாவது, ஒன்று கூடுவது, ஒற்றுமையாக இருப்பது, உரிமைக்காக போராடுவது, அத சங்கம். அந்த காலத்திலிருந்து அதை சொல்லியிருக்காங்க. அதனாலே அந்த சங்கமமாவத அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப வன்னியர் சங்கம் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பேசுவதற்காக, இதை மேலும் வலுப்படுத்துவதற்காக, சங்கத்தையும் வலுப்படுத்துவதற்காகவும், அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்காகவும், அதோடு வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். வன்னியர் சங்கத்தினுடைய பங்கு என்ன இந்த தேர்தலிலே, அதை பேசுவதற்காக
கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காகத்தான். அவர் என்ன சொல்றார், நீங்களும் வரணும்னு. சரி வரணும்னு சொல்லிட்டார். அதனால் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். கட்சியினுடைய கட்டமைப்பில் எதுவும் மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குங்களா? கட்சியினுடைய பொறுப்புகள் நீக்கம் இல்லை புதிய பொறுப்பாளர் நியமனம் ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அது இப்போ ஒன்றும் அது நடக்கிறதில்ல, நடக்காது. அதாவது சில பேர் நீங்கள் உங்களுடைய சில பேர், அதாவது ஊடகங்கள், எந்த ஊடகங்களும் நான் உங்களை சொல்லலை, இங்கே வந்திருக்கல சொல்லலை, ஊடகங்கள் இந்த தீன்னு ஒன்று, தீனா நெருப்பு, அதில் வதந்தின்னு ஒரு வார்த்தையை போடுங்க. வதந்தி கடைசியில் தீயத்தர முடியுது. அதை இந்த வதந்தியை பரப்புறதுக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி, ஆமாம் நாளைக்கு நம்ம அருள்மொழிக்கு 2 கும்பம் சொல்லிட்டு, அது எப்படியா ஒரே ராத்திரியில் 2 கும்பம் முடிச்சு போச்சு அருள்மொழி. அதான் வதந்தி, அதான் வதந்தி. அந்த மாதிரி இந்த வதந்தியெல்லாம் வேண்டாம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். கூட்டம் முடியலைங்க சார். கூட்டம் முடிஞ்ச பிறகு போராட்டம் குறித்து அறிவிப்பு வண்டி இடஒதுக்கீடு அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, இது ஒட்டுமொத்தம் ஒரு பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னால் எல்லாரையும் கூட்டி பேசி அறிவிக்கணும். நன்றி நன்றி நன்றி, உங்களுக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.